ஆல் இந்தியா கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கான ரவுண்டு 3 ரிசல்ட்டு எம்சிசி வெப்சைட்டில் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை சாய்ஸில் வச்சுருப்பீங்க. சில பேர் டீம்டு யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியை சாய்ஸில் வச்சுருப்பீங்க. இப்போ ரிசல்ட்டில் உங்கள் பெயர் இடம் பெற்றிருக்கான்னு நீங்கள் ஒரு ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ மாணவர்களே, தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் ரவுண்டு 3ல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்களோ இப்போ ரிசல்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சார் இப்போ ஆல் இந்தியா கோட்டாவில் எங்களுக்கு வந்து சீட்டு வந்து கிடைக்கவே இல்லை, என்ன பண்ணலாம்? நீங்கள் ஸ்டே வேக்கன்சிக்கு போகலாம். அடுத்து வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் ஸ்டே வேக்கன்சி நடக்க போது, அதில் போகலாம். சார் எங்களுக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு சார், நாங்கள் வந்து இப்போ வேணான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக 2 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பீங்க. அந்த 2 லட்ச ரூபா ஃபைனாக போயிடும் நீங்கள் காலேஜில் போய் சேரலைன்னா. அதே போல் கவர்மெண்ட் காலேஜுக்கு 10,000 ரூபா 5,000 ரூபா பே பண்ணியிருப்பீங்க. நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு அது ஃபைனாக போயிடும். அதே சேம் டைம் நீங்கள் சேராமல் போனீங்கன்னா நீங்கள் அடுத்த ரவுண்டு ஸ்டே வேக்கன்சியில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே முடியாது. அதனால் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் இதுதான் உங்களுக்கான ஃபைனல் காலேஜ். இப்போ சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியே ஆகணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நம்ம எப்போக்குள்ளே காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், இப்போ எங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டாவில் ரவுண்டு 3ல் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா அவங்க முன்னாடி கொடுத்த டேட்டின் அடிப்படையில் அக்டோபர் 27ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தேதியில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ மாணவர்களே, நம்மளுடைய ஆல் இந்தியா கோட்டாவோட ரவுண்டு 3 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்சிசி வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ சில பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கும், சில பேருக்கு 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு காலேஜ் கிடச்சி இப்போ அந்த காலேஜ்லேருந்து வேறு காலேஜ் மாறி கூட கிடச்சிருக்கலாம். ஸோ தயவு செய்து இப்போ கிடச்சிருக்கக்கூடிய காலேஜுங்கிறது உங்களுக்கு ஃபைனல் காலேஜ், அதை நீங்கள் வேணான்னு சொல்லவே முடியாது, அதை புரிஞ்சுக்குங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், சார் நான் தமிழ்நாட்டில் ஒரு 1வது ரவுண்டு 2வது ரவுண்டில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் ஒரு சீட் எனக்கு கிடச்சிருச்சு, அதை இப்போ நான் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இந்தியா கோட்டாவில் இருக்கக்கூடிய காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாமா? தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் ரிசைன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இப்போ வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகேவா? அதே சேம் டைம் இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும், சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 3rd ரவுண்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும், எப்போ வந்து தமிழ்நாட்டுக்கான டேட் வரும்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் எதுவுமே வரல. கண்டிப்பாக இனிமேல் வரும், பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம், இப்போ தீபாவளி நேரம், நான் கூட சென்னையில் இல்லை, இங்கே ஊரில் தான் இருக்கேன், எங்கள் ஊர் தஞ்சாவூரில் இருக்கேன். இப்போ நான் இந்த நேரத்தில் அப்டேட் பண்ணுறது என்னென்னா, ஆல் இந்தியா கோட்டாவோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான 3rd ரவுண்ட் ரிசல்ட் வந்துருச்சு. அலாட்மெண்ட் பிடிஎஃப் இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், உங்கள் பேர் இருக்கான்னு பாருங்கள். ஃபைனல் ரிசல்ட்டு இன்றைக்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் உள்ளேயே போயிட்டு சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஃபைனல் டேட்டு சொல்லுவாங்க, சொன்ன பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இது ஃபைனல் காலேஜ், இதுலேருந்து வேணான்னு நீங்கள் சொல்ல முடியாது. வேணான்னு சொன்னால் உங்களுடைய 2 லட்ச ரூபா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பே பண்ண பணம் என்பது கரியாக போயிடும், நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கும் போக முடியாது. சீட்டு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மறுபடியும் சொல்லிட்டு போகிறேன். சரியா? தேங்க்யூ வெரி மச். அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்கள் பேர் இருக்கான்னு. நம்ம ஃபைனல் ரிசல்ட் இன்றைக்கி கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு வெப்சைட்டில் அலாட்மெண்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தமிழ்நாட்டுக்கான 3rd ரவுண்டுக்கான எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டேட்டு வந்த உடனேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன், பொறுமையாக இருங்க. தமிழ்நாட்டுக்கான 3rd ரவுண்ட் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு வரல. சீட்டு வந்து தமிழ்நாட்டில் நிறையா சீட் ஆட் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் மாணவர்கள் எல்லாருமே போட்டியோடு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது, தமிழ்நாட்டில் எப்படி சீட்டு நமக்கு கிடைக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. தேங்க்யூ.